வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் நகராட்சியின் PM ஸ்வாநிதி திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காரைக்கால் நகராட்சியின் PM ஸ்வாநிதி திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காரைக்கால் நகராட்சி ஆணையர் சுபாஷ், இந்தியன் வங்கி மேலாளர், இதர வங்கிகளின் மேலாளர்கள் மற்றும் தெருவோர வியாபாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தெருவோர வியாபாரிகளுக்கு முதல் தவணை, இரண்டாவது தவணை மற்றும் மூன்றாவது தவணை தொகைகளை காலம் தாழ்த்தாமல் வழங்கும்படியும், பொதுமக்களுக்கு இந்த திட்டத்தின் பயன் முழுமையாக சென்றடைய ஒத்துழைக்குமாறும் வங்கி மேலாளர்களை கேட்டுக்கொண்டார். பிரச்சனைகளை வங்கிக் கடன் பயனாளிகள் நகராட்சியினை அணுகி தீர்த்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டார். காரைக்கால் மாவட்டம் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியில் சாலை அமைக்கும் பணிகள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு AMH நாஜிம் அவர்கள் தலைமையில் தொடங்கப்பட்டது. காரைக்கால் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகரில் விடுபட்ட சாலைகள் மற்றும் வடிகால் அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 14,62,000 திட்ட மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு AMH நாஜிம் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் நகராட்சி உதவி பொறியாளர் லோகநாதன், இளநிலை பொறியாளர் ஜோதி பாசு மற்றும் அந்த பகுதி முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்கால் நலவழித்துறை சார்பில் தர்மபுரம் அரசு ஆரம்ப பள்ளி மாணவ மாணவியருக்கு அயோடின் சத்து பற்றுக்குறைவால் ஏற்படும் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. காரைக்கால் நலவழித்துறை சார்பில் தர்மபுரம் அரசு ஆரம்ப பள்ளி மாணவர் மாணவியர்களுக்கு அயோடின் சத்து பற்றுக்குறைவால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விழிப்புணர்வு வகுப்பு நடத்தி கேள்விகளும் கேட்கப்பட்டது. அதில் சரியாக பதில் கூறிய மாணவ மாணவியருக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த பரிசளிப்பு நிகழ்வில் நலவழித்துறை துணை இயக்குனர் மருத்துவர் சிவராஜ்குமார் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கி பாராட்டினார். மேலும் அவர் கூறியது, அதாவது அயோடின் சத்து குறைவாக இருந்தால் வளர் இளம் பருவத்தினருக்கு ஒருவித மந்தநிலை ஏற்பட்டு அறிவுத்திறன் பாதிக்கப்படுகிறது. பெரியவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி மற்றும் தைராய்டு ஏற்படுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு பேறுகால சமயத்தில் கருசிதைவு போன்ற விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார். எனவே அயோடின் சத்து கிடைக்க வேண்டும் என்றால் தினமும் அயோடின் கலந்த உப்பை அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரவிச்சந்திரன், நோய் தடுப்பு திட்ட தொழில்நுட்ப உதவியாளர் சேகர் முன்னிலை வகித்தனர். சுகாதார ஆய்வாளர் சிவவடிவேல், சுகாதார உதவியாளர்கள் ராஜாராம், சரவணன் மற்றும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். உலக பிரசித்தி பெற்ற திருநள்ளார் சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பைரவ அஷ்டமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பைரவ அஷ்டமியை முன்னிட்டு பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. முன்னதாக மஞ்சள், பால், தயிர், சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வெள்ளி கவச அலங்காரத்தில் பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து பைரவருக்கு சகசரநாம அர்ச்சனையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரை தரிசித்து அருள் பெற்றனர். सर्वकृत्वात्मने करतलकरवृट्टाभ्यां नमः गर्भपूर्णम् यमंत्रम में गोपाय विजयसामान्य जोगम से ब्रह्माचार्यं प्रजान्त नमो नमो भवति जायमानोन्हांगे दुर्षसा मेत्रियो सर्वस्याप्ति सर्वस्य सर्वमेव तेनाप्नोति
ॐ रक्तज्वालजटाधरं हृदयं रक्ताङ्गभेदोमयं हस्तभैरवं भजे पादुकाप्रभाभिरामपादयुग्मनं नित्यमद्वितीयमिष्टदैवतं निरञ्जनं मृत्युदर्पणाशनं महामायमख्यं வெளிப்படு தமது கங்கை தரித்ததோ இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது.